வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. யாழ் மண்டல விண்ணலை வழி இணைப்பினில் இணைந்திட்ட அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் என்ற சிறப்பு தலைப்பினில் சிந்தனை வழங்கிட இணைந்திருக்கின்றார் துணை பேராசிரியர் சிவப்பிரகாசம் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை நாம் ஓர் அறிமுகத்தோடு அழைத்திடுவோம். இந்திய அஞ்சல் துறையில் ராசிபுர அலுவலகத்தில் கிராம அஞ்சல் அலுவலகம் ஆய்வு மேற்கொள்ள மெயில் ஓவசியராக சேவை புரிந்த ஐயா அவர்கள் மனவளக்கலையில் தன்னை இணைத்து துணை பேராசிரியராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நாம் ஐயா அவர்களை குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் என்ற சிறப்பு தலைப்பினில் சிந்தனை அளித்திட அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடனேய. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனேய. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த இனிமையான மாலை பொழுதிலே விண்ணலை வழியாக யாழ் மண்டலத்திலிருந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புமிக்க யாழ் மண்டலத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தான் எங்கு சென்றாலும் யாழ் மண்டல நினைவுகளோடு இருந்து கனடாவில் இருந்தாலும் யாழ் மண்டலத்தில் இருப்பது போலவே நினைத்து அருள் கொண்டாட்டி கொண்டிருக்கின்ற ரகுபாலா அம்மா அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கி கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் என்னை பேச வேண்டும் என்று பணித்த மதிப்பிற்குரிய டாக்டர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கி கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்ல இருக்கின்றோம். குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானமும் என்கின்ற தலைப்பை ஐயா அவர்கள் நமக்கு பணித்திருக்கிறார்கள். அந்த தலைப்பை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அன்பர்களே, இன்றைய தினம் கிட்டத்தட்ட நாம் இந்த ஒரு 1.5 மாத காலமாகவே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்று கேட்டீர்கள் என்றால், இந்த குடும்ப அமைதி என்கின்ற ஒரு அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும். இது வான்காந்தத்திலே நல்ல விதமாக பதிந்து பலருடைய உள்ளத்திலே அது ஒழித்து எல்லோருடைய குடும்பத்திலும் அமைதி நிகழ வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்திலே இந்த நிகழ்வு நடந்தேறி கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வுலகில் அவதரித்த மகான்கள், சித்தர்கள், ஞானியர்கள், நல்லோர்கள், அறிஞர்கள், பெரியவர்கள், சான்றோர்கள், அறிவை அறிந்த பிரம்ம ஞானியர்கள், இவர்கள் அனைவரையும் வணங்கி அருள் தந்தையே இந்த நிகழ்வை நடத்தி தருவதற்கு சூக்கமாக எழுந்தருளி நின்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி தர வேண்டும் என்று அருள் தந்தையை பிரார்த்தித்து இந்த சிந்தனையை துவங்க இருக்கின்றோம். அறிவாக எனதுள்ளே அறிந்து இயங்கிக் கொண்டே அகன்ற பேரண்டத்துள் அடைந்துள்ளவற்றை பொறி 5 புலன் 5 இயக்க அலை மூலம் புரிந்து கொள்ளும் நுட்பம் அளித்து விட்டாய். நெறி பிறந்து மனிதன் ஆற்றுகின்ற வினை அதன் விளைவை நீயேதான் கருமையத்துள் இறுக்கி இருப்பாய் வைத்து ஏற்ற நாள் விரித்து இன்ப துன்பமாய் காட்டும் உனது மானேதி கண்டேன் என்று அருள் தந்தை அவர்கள் எழுதியிருப்பார்கள். இதுபோல நாம் இன்றைக்கு இல்லறம், அதாவது குடும்பம் என்கின்ற ஒரு தத்துவத்தை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். குடும்பம் என்கின்ற அந்த வார்த்தையை நாம் பிரித்து பார்த்தால் கொடு கூட்டல் இன்பம் என்று நாம் பிரிக்கலாம். அப்ப குடும்பத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்பத்தை தான் குடும்பத்தில் நாம் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். கொடு இன்பம் தான் குடும்பமாக வந்தது என்பார்கள். அப்ப எதை கொடுக்க வேண்டும்? நாம் குடும்பத்திலே இன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் இன்பத்தை குடும்பத்திலே கொடுத்து கொண்டிருந்தால் அந்த இன்பம் பன்மடங்கு பெருகி கொண்டே இருக்கும். அதற்காக கொடு இன்பம் தான் குடும்பமாக வந்திருக்கிறது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். நாம் இந்த வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அது எப்படி இந்த வீடு அப்படிங்கிற தத்துவம் இருக்கிறது என்பது பற்றி நாம் ஆராய்ச்சி செய்தால், வீடு என்றால் வீட்டிற்கு முதலிலே படி இருக்கும். அந்த படி எதை உணர்த்துகிறது என்று பார்த்தால், படி நீங்கள் நல்ல விஷயங்களை, நல்லவைகளை, நல்ல புத்தகங்களை, நல்லவர்களுடைய அறிவுரைகளை இவைகளையெல்லாம் படிக்க வேண்டும். அதை படித்தால் மட்டும் போதாது, அந்த படித்ததை தங்களுக்குள்ளாக நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இந்த படித்தால் படிக்க வேண்டும் என்கிற, கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை தான் படி. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு 4 படி இருக்கும், 3 இருக்கும். நிறைய வீடு பாத்தீங்களா 50 படி இருக்கும், 45 படி இருக்கும். எத்தனை படி இருந்தாலும் அந்த படியில ஏறுகிற போது நாம் இன்றைக்கு ஒரு நல்ல விஷயத்தை படிக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை நமக்குள்ளாக நாம்
உண்டாக்கி கொள்ள வேண்டும். அது படி என்கிற அந்த படியினுடைய நிலையிலே படிக்க வேண்டும் என்பதுதான் இருக்கிறது. உள்ளே செல்கிறோம், நடை வருகிறது. வீட்டிலே நடை வைத்துதான் வீடு கட்டுவார்கள். அந்த நடை என்பது நீங்கள் படித்தால் மட்டும் போதாது. ஐயன் திருவள்ளுவர் குறிப்பிட்டது போல கற்க கசடு அற, கற்ற பின் அதற்கு தக, நிற்க அதற்கு தக என்று சொல்வார்கள். அதுபோல நீங்கள் கற்றுக்கொண்டது போதாது, நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை என்ன செய்ய வேண்டும்? அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நாம் அனைவரும் பிறர் விஷயத்திலே நீதி வழங்குவவராக, நீதிமான்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கு நாம் படித்த விஷயங்களை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் வீடு நமக்கு உணர்த்தக்கூடிய இரண்டாவது தத்துவம். ஒன்று படிக்க வேண்டும், அல்லது புஸ்தகமே படிக்காத பாமரர்களா இருந்தா கூட யாராவது ஒண்ணு சொல்றாங்க, அதுல நல்ல விஷயம் இருக்கிறது என்றால் அதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நடக்க வேண்டும், அதான் நடை. அப்புறம் கூடம் இருக்கிறது, நிறைய படுக்கை அறை, சமையல் அறை, இப்படி இதெல்லாம் கூடம் என்று சொல்வார்கள். இந்த கூடம் என்ன உணர்த்துகிறது? நீங்கள் கூடி வாழ வேண்டும். ஏனென்றால் கூடி வாழ்ந்தால்தான் இந்த வாழ்க்கை என்பது உங்களுக்கு ஒரே ஒரு முறை கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் நழுவி விட்டு விட்டால் மீண்டும் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் வேதாத்திரியம் நமக்கு உரைத்திருக்கிறது. அப்ப இந்த வாய்ப்பு வாழ்க்கையில் ஒரு முறை கிடைத்திருக்கிறது. அப்ப அந்த ஒரு முறையில் உங்களுக்கு எப்ப உங்களுக்கு இந்த அப்பா அம்மா வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்ய முடியாது. இந்த மனைவிதான் வேண்டும் என்பதையும் உங்களுக்கு முடிவு செய்ய முடியாது. இந்த குழந்தைகள் வேண்டும் என்பதையும் முடிவு செய்ய முடியாது. வாழ்க்கையில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அது நடந்து கொண்டிருக்கிற போக்கிலே நீங்கள் பயணித்தால் உங்கள் வாழ்க்கை இனிமையானதாக, மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். அதனால் நீங்கள் படிக்க வேண்டும், படித்தபடி நடக்க வேண்டும், கூடி வாழ வேண்டும். கூடி வாழ்வதுதான் வாழ்க்கையினுடைய சிறப்பம்சம். மூன்றாவதாக இந்த கூடி வாழ வேண்டும் என்கிற தத்துவத்தை வீடு உணர்த்துகிறது. நான்காவதாக முற்றம் என்று ஒன்று உண்டு. இப்பொழுது மாடி வீடுகளில் எல்லாம் முற்றம் இல்லாமல் போய்விட்டது. அந்த காலத்திலே கூரை வீடுகளிலே வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் தெரியும், இந்த முற்றம் என்று ஒன்று இருக்கும். அந்த முற்றம் என்பது எல்லாம் கூடி வாழ்ந்துவிட்டு முற்றும் துறந்து இறைஞானம் பெற வேண்டும், இல்லறத்தில் இருந்தவாறே இறைஞானம் பெற வேண்டும் என்பதைத்தான் இந்த வீடு அப்படிங்கிற அந்த கான்செப்டே உணர்த்துகிறது என்பதை பலரும் கூறியிருக்கிறார்கள். நாம் இதை ஒரு இடத்திலே உணர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அப்ப சந்தோஷம் என்று ஒரு வார்த்தை, குடும்பத்தில் சந்தோஷம் என்று சொல்கிறார்கள். நாம் ஒரு விஷயத்தை வெளியில் தேடிக்கொண்டிருக்கின்றோம், ஆனால் அது அந்தந்த வீடுகளிலே அந்த சந்தோஷம் இருக்க வேண்டும். இருக்கிற தோஷங்கள், அப்ப நாகதோஷம் சொல்கிறார்கள், செவ்வாய் தோஷம் சொல்கிறார்கள், எத்தனையோ தோஷங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை தோஷங்களில் ஒரு அற்புதமான தோஷம் எது என்று கேட்டால் சந்தோஷம். சந்தோஷமாக இருப்பது மிகவும் நல்லது. நம்ம குருபிரானுடைய குரு பரஞ்சோதி மகான் அவர்கள் தன்னுடைய இயக்கத்திலே அனைத்து அன்பர்களையும் பார்க்கிற போது சந்தோஷம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும் என்று சொல்வார்கள். நம்முடைய அருள் தந்தை அவர்கள் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று சொல்வது போல அவர்கள் பரஞ்சோதி மகான் அவர்கள் சந்தோஷம் உண்டாகட்டும் என்று சொல்வார்கள். அதுபோல குடும்பத்திலே சந்தோஷம் இருக்க வேண்டும். இருக்கின்ற தோஷங்களிலே இந்த தோஷம் ஒன்று பரவாயில்லை, அது நம் வீட்டிலே நீடித்து நிலைத்து நிரந்தரமாக இருக்க வேண்டும். யார் அதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்வது? மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கொண்டவர்கள் எந்த குடும்பத்தில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த சந்தோஷத்திற்கு முழு பொறுப்பாளியாக இருக்க முடியும். பிறரை நாம் காரணம் காட்ட முடியாது. ஏனென்று கேட்டால் நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அவர்களுக்கும் தெரிந்திருக்கும் என்று நாம் எண்ண இயலாது. காரணம், நாம் எந்த அளவுக்கு அந்த நிலைகளை எல்லாம் உணர்ந்திருக்கிறோமோ அதே நிலையில் நம் குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் உணர்ந்திருப்பார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அதனால் நாம் அவர்களிடத்திலே எனக்கு தெரிந்தது போல நீங்கள், எனக்கு பிடித்தது போல நீங்கள் நடக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் கட்டாயப்படுத்த இயலாது. அதனால் நம்ம குரு ஐயா அவர்கள் அடிக்கடி நம்மிடத்திலே ஒரு வாசகத்தை சொல்வார்கள், நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வதற்குத்தான் அதிகாரம் இருக்கிறதே தவிர நீங்கள் பிறரை மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். பிறரை மாற்ற முயற்சி செய்தால் உங்கள் முயற்சி முன்னெடுப்பில் தோத்துவிடும். அதனால் நீங்கள் பிறரை மாற்ற வேண்டாம் என்று குறிப்பிடுவார்கள். அது உண்மையிலும் உண்மையாக இருக்கிறது. நாம் யாரையும் மாற்ற முயற்சி செய்யக்கூடாது. நம்மை மாற்றிக்கொள்கிற அதிகாரம் மாத்திரமே நமக்கு இருக்கிறது. நம்மை மாற்றிக்கொண்டு நாம் எல்லோரையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை வளர்த்துக் கொள்வது. அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்களை திருத்துவதற்கு நாம் முயற்சி செய்து அதனால் நம்ம வருத்தத்தை உண்டாக்கி கொள்ளாமல் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்களை நாம் நல்ல முறையிலே வாழ்த்தி வர 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 ஒரு நாள் அவர்களிடத்திலும் அவர்களுக்குள்ளேயும் இறைவன், தெய்வம் உறைந்து கொண்டிருப்பதால் அந்த தெய்வீகம் எழுச்சி பெற்று அவர்களும் நல்ல ஒரு புனித ஆத்மாவாக மாறிவிடுவார்கள்.
அதனால் அவர்களை நேரடியாக நீங்கள் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும், நீங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், நீங்கள் காயகல்ப பயிற்சி செய்ய வேண்டும், நீங்கள் எல்லாம் கோயிலுக்கு போகக்கூடாது, நீங்கள் வேதாத்திரியத்தை நான் கற்றுக்கொண்டேன், வேதாத்திரியம் என்ன சொல்லுகிறது என்றால் எல்லாம் பிரம்மம்தான் தெய்வம் என்று சொல்லிவிட்டது, நீங்கள் இனிமேல் கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது என்று யாரையும் எந்த கட்டுப்பாடும் படுத்த வேண்டாம். உணவு கட்டுப்பாடு எதையும் படுத்த வேண்டாம். அவர்களுக்கும் இறைநிலையே அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான காரணத்தினால் அவர்களுக்கும் ஒரு நேரத்திலே இதே விஷயத்தை நமக்கு ஒருவர் சொல்கிற போது நம்மால் இதை ஏற்றுக்கொள்ள முடிந்ததா? மகர்ஷியினுடைய கருத்துக்கள் ஒரு அற்புதமாக இருக்கிறது. இந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன போது நாமும் தயங்கி இது சரியாகத்தான் இருக்குமா இருக்காதா என்றுதான் நாம் இதற்குள்ளும் நுழைந்தோம். நுழைந்து பார்த்த பின்புதான் தெரிகிறது, மனிதனாக வாழ்வதற்கு இந்த மனவளக்கலை மிகவும் அவசியமாகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். நாம் புரிந்து கொண்டது போல அவர்களும் புரிந்து கொள்வதற்கு ஒரு காலம் எடுத்துக்கொள்ளும். நாம் இன்றைக்கே இவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக நடக்காது. நமக்கு அந்த மனவளக்கலையை புரிந்து கொள்வதற்கு ஒரு காலம் தேவைப்பட்டது போல அவர்களுக்கும் ஒரு காலம் தேவைப்படுகிறது. அதனால் அந்த காலம் வரையிலும் நாம் பொறுத்துத்தான் இருக்க வேண்டும். அதனால் அவர்களை நன்றாக வாழ்த்தி வர வேண்டும். அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்களையும் நாம் அனுசரித்து நல்ல இன்பமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக 5 குணாதிசயங்கள் நம்மிடத்திலே சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. அது 5 குணாதிசயங்களை நாம் விட்டுவிட்டால் நாம் இன்னும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த விஷயத்தை நாம் சமாதானம் செய்து கொள்ள வேண்டும். எது என்று கேட்டால் வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோசம் என்று சொல்வார்கள். இதை பஞ்சசீல கொள்கை என்று குறிப்பிடுவார்கள். இதுதான் மனிதனை இந்த சந்தோஷத்துக்கு எதிராக கொண்டு போகுது. இதை வெக்கப்பட்டுட்டு எனக்கு ரோசம் இருக்குது, சூடு இருக்குது, நான் இதெல்லாம் இப்படிதான், நான் என்னை மாத்திக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நாம் சண்டை கட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இது சண்டை கட்ட வேண்டியதில்லை. நமக்கு வெக்க தேவையில்லை, சூடு தேவையில்லை, சொரணை தேவையில்லை, ரோசம் தேவையில்லை. இப்படி இந்த 5 பஞ்சசீல கொள்கையை ஒழித்து விட்டால் நாம் சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை நான் இதெல்லாம் இருக்கும் எனக்கு அப்படின்னு கேட்டால் பல உறவுகளும் நம்மை விட்டு போய்விடுகிறது. அதனால அதெல்லாம் நாம் கொஞ்சம் தவிர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நம் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக மகிழ்ச்சிகரமானதாக மாற்றிக்கொள்வதற்கு அருள் தந்தை அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில் தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் இருப்பார்கள். ஏனென்று கேட்டால் அவர்களோடு இணைந்து நாம் சில விஷயங்களை திட்டமிட வேண்டும். பிளானிங். நாம மாத்திரம் ஒரு திட்டத்தை போட்டுவிட்டு இந்த திட்டத்தை எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும் என்று அதிகாரப்படுத்தக்கூடாது. அதிகாரம் நல்லதல்ல. ஆனா அன்புமயமானதாக நாம் இருக்க வேண்டும். திட்டமிட வேண்டும். என்ன செய்யலாம், நாம் அடுத்த கட்டமாக எந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்கிற மாதிரி திட்டமிடல் கூட நம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரோடும் சேர்ந்து செய்கிற போது அந்த திட்டமிடல் பலம் வாய்ந்ததாக இருக்கும். அதே நேரத்தில் திட்டமிட்டு விட்டால் போதாது, செயலாற்ற வேண்டும். என்ன திட்டமிட்டிருக்கிறோமோ, ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று ஒரு திட்டமிட்டு விட்டோம். வீடு வாங்க வேண்டும் என்று திட்டமிட்டு விட்டால் அந்த வீடு வாங்குவதற்கான ஏற்பாடுகளை எப்படி செய்வது, எந்த மாதிரியாக பணம் சேமிப்பது அல்லது கடன் வாங்குவதா, அந்த மாதிரி எல்லாம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து திட்டமிட்டு விட்டு அதை செயல்படுத்துவது. செயல்படுத்துகிற போது நாம் விழிப்பு நிலை தவறாமல் இருக்கிறோமோ, இல்ல பதற்றமாக இருக்கிறோமோ, மயக்கத்தில் செய்கிறோமோ என்பதையெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். அவ்வாறு அந்த நேர்த்தியோடு திட்டமிட்டு செயலாற்றுகிற போது பிளானிங் ஆஃப் சக்சஸ் என்று சொல்வார்கள். முதலில் திட்டமிட்டு விட்டால் பாதி வெற்றி கிட்டிவிடும். அதனால் முதலிலே எந்த செயலை துவங்க வேண்டும் என்றாலும், இப்ப ஜூம்ல ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். அதற்கு கிட்டத்தட்ட இன்றைக்கு புதன்கிழமை நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்காக மாணிக்கவாசகம் ஐயா அவர்கள் எத்தனை நாளாக இதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் அது அவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏனென்று கேட்டால் யாரை இன்றைக்கு இந்த பேசுவதற்கு அழைத்தால் நன்றாக இருக்கும். இந்த வழக்கமாக நம்ம புதன்கிழமை தோறும் மருத்துவர்களை வைத்து இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்தோம். அந்த மருத்துவர்கள் இன்றைக்கு கிடைப்பார்களா? இல்லை. வேற என்ன செய்யலாம்? மாற்று இந்த குடும்ப அமைதி பற்றி பேசலாம். இந்த ஒரு மனைவி நல வேற்று நாள் வரையிலும் நாம் அந்த மாதிரி வைத்து இது ஒரு நல்ல பதிவை இந்த வான்காந்த களத்திலே நாம் நிரப்ப விட வேண்டும் என்கிற அந்த நல்ல நோக்கத்தோடு செய்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த வாரத்திலே நாம் ஒரு மருத்துவர் நமக்கு கிடைக்கல, அதனால ஏதோ மாற்று வழி செய்யலாமா என்கிற மாதிரி அவர் கிட்டத்தட்ட நம்ம பேராசிரியர் இடத்துல எல்லாம் கலந்து விட்டு ஒரு முடிவு செய்து இன்னாரு இன்றைக்கு அனுமதிக்கலாம் என்கிற மாதிரி செய்கிற போது அதற்காக அவர் செய்த செயல்பாடு இருக்கிறது மிகவும் பெரிய விஷயம். அதை அவர்கள் சோர்வில்லாமல்
இந்த பேராசிரியர்களையும் இந்த சிந்தனைக்காக ஒரு நல்ல ஆசிரியரையும் ஏற்பாடு செய்வது என்பது மிகவும் சவாலான விஷயம். சரியான நேரத்திலே சில நேரங்களிலே அது அமையாமலும் போய்விடுகிறது. அப்படி அமையாமல் போகிற போது கூட அவர் தன்னுடைய நம்பிக்கையை இழக்காமல் யாராவது ஒரு நல்ல பேச்சாளரை ஏற்பாடு செய்து விட வேண்டும் என்று அந்த ஏற்பாடு செய்கிற அந்த பொறுப்பு இருக்கிறதே, மிகவும் தலைச்சிறந்த பொறுப்பு. அது வேதாத்திரத்துக்கு அவர் செய்கிற தலைச்சிறந்த தொண்டு. அதை சற்றும் தயங்காமல் மிகவும் சிறப்பாக மகிழ்ச்சியோடு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறத நினைத்து பார்க்கிற போது நாம் எல்லாம் ஒன்றுமில்லை என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையிலே அந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, அந்த திட்டமிடல், அதான் ஃபர்ஸ்ட். எதை ஒன்றை செய்தாலும் நாம் திட்டமிட்டு விட வேண்டும். சந்தோஷமாக வாழ்வதற்கு அருள் தந்தை அவர்கள் ஒரு 6 விஷயங்களை நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறார்கள். ஒன்று, பேராசை. பேராசை சந்தோஷத்தை தொலைத்து விடும். யாரிடத்திலே பேராசை இருக்கிறதோ, அதனாலதான் புத்தர் அவர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்கார்கள்? ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொல்லியிருப்பார்கள். ஆசை துன்பத்திற்கு காரணம் இல்லை. ஆசை படப்பட ஆய்விடும் துன்பம் தான். இருந்தாலும் ஆசைப்படலாம், நீங்கள் பேராசை படக்கூடாது. எப்படி ஆசையை சீரமைப்பது? ஆசையை நீங்கள் சீரமைத்துக் கொண்டால் ஒவ்வொரு ஆசையாக நீங்கள் நிறைவேற்றலாம். இதுதான் அருளாசன். அருளாசன் சொல்கிறார்கள், நீங்கள் பேராசைப்படக்கூடாது, ஆனால் நீங்கள் ஆசைப்படுங்கள். ஆசைப்பட்டால் என்ன ஆசை உங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் சிஸ்டமாக ஒரு லிஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆசையாக நிறைவேற்றி கொண்டு வாருங்கள். ஒரு ஆசையை நிறைவேற்றிவிட்டால் இன்னொரு ஆசையை நிறைவேற்றுவது மிகவும் எளிது. அதனால் நீங்கள் ஆசையை சீரமைக்க வேண்டும். இதுதான் அருள் தந்தையினுடைய ஒரு சிறப்பு. நீங்கள் எதையும் வெறுக்க வேண்டாம், ஆனால் பேராசை கூடாது என்பதை அருள் தந்தை அவர்களும் பல இடங்களிலே வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். அப்ப நம்மளுடைய சந்தோஷம், குடும்பத்திலே சந்தோஷம் கெட்டு போவதற்கு பேராசை. ஒரு குடும்ப தலைவர் இருக்கிறார் என்றால் அவருடைய ஆசையை மாத்திரம் அவர் நிறைவேற்ற வேண்டிய கடமையில் இல்லை. அவர் தன்னுடைய மனைவியினுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும், தன்னுடைய பெற்றோருடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு குடும்பம் என்று சொன்னாலே 3 நபர்களுக்குள் சுருங்கி விட்டது. கணவன், மனைவி, ஒரே ஒரு குழந்தை. முதலெல்லாம் குடும்பம் என்று சொன்னால் 10-15 பேர் வாழ்ந்த ஒரு குடும்பம் எல்லாம், ஒரு அற்புத வாழ்க்கையெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது குடும்பம் சிறிதாகிவிட்டது, மிகவும் சின்னதாகிவிட்டது. கிட்டத்தட்ட 3 பேர். பெரிய குடும்பம் என்று சொன்னால் 4 பேர் தான் இருக்கிறார்கள். இப்பொழுது பெற்றோர்கள் தனியாக அவரவர்கள் கிராமத்தில் இருக்கிறார்கள். அந்த பையன்கள் படிக்கிறார்கள், அவர்கள் வேலைக்கு சென்று விடுகிறார்கள். வேலைக்கு செல்கிற இடத்திலே மனைவி, அவனுடைய குழந்தைகள், அது மாத்திரம் தான் இருக்கிறது. மிகவும் குடும்பம் என்பதே சிரித்து விட்டது. குடும்பம் என்பது முன்பு போல பெரிதாக இல்லை. இந்த 3 பேருக்குள்ளே சந்தோஷமாக வாழ்வது மிகவும் சிரமமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் எல்லோரும் ஒவ்வொரு விஷயத்திலே அவர்களுக்கு தெரியாமலேயே லாக் ஆகிவிட்டார்கள். இன்று வீட்டிற்கு வந்தால் அவர்களுடைய கைபேசியை எடுத்து கையில் பிடித்துக் கொண்டால் மனைவியையும் அவர்கள் பார்ப்பதில்லை, மகள்களையும் மகன்களையும் கூட அவர்கள் பார்ப்பதில்லை. அவர்களுடைய செல்போன் தான் அவர்களுக்கு பிரதானமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அது தொல்லைபேசியாகத்தான் மாறிவிட்டது. குடும்ப உறுப்பினர்களை முகம் கொடுத்து முகம் பார்த்து பேசுவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இன்றைய விஞ்ஞானம் நம்மை விட்டு விளக்க வைத்திருக்கிறது. விஞ்ஞானம் மனித வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒரு உபகருவி தான் என்று சொன்னார்கள். அது உபகருவி அல்ல, உபத்திர கருவி என்பதாக மாறி இருக்கிறது. இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். சற்று மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கொண்ட, மனவளக்கலையில் சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்ற குடும்ப தலைவர்களாகவும் குடும்ப தலைவிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த செல்போனுக்கு நம்ம அடிக்ட் ஆயிருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து விட்டு, அடிக்ட் ஆகாம இருந்தோம் அப்படின்னா கரெக்ட், நம்ம சரிதான். அப்ப சரியான கோணத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேராசை கூடாது என்பது அருள் தந்தை அவர்களுடைய ஒரு ஆணித்தரமான திட்டம். அறியாமை காரணமாக மனிதன் சந்தோஷத்தை இழக்கிறான். அறியாமை, தெரியல அவனுக்கு இதுதான் வாழ்க்கைக்கு தேவை, இது தேவையில்லை அப்படிங்கிறது தெரியல. அதனால அவன் என்ன பண்றான்? அவனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை தொலைச்சிடறான். அறியாமை என்பது ஆளாளுக்கு மாறுபடும். நாம நிறைய படிச்சிருக்கிறாங்க. 2 பேர் எம்பில், கணவன் மனைவி 2 பேருமே எம்பில் முடிச்சிருக்கிறாங்க. 2 எம்பில் தான் இப்ப சண்டை பண்ணிட்டு இருக்குது. இப்ப படிக்காதவன் கிடைக்கிறத இந்த குறைஞ்ச வருமானத்துல அவன் மகிழ்ச்சியா வாழ முடியுது. இவங்க 2 பேருமே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆனா நான் பெரியவன் நீ பெரியவங்கிற மாதிரி இந்த படித்தவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருத்து மோதல் மிகப்பெரிய சண்டையாக மாறி சில நேரங்களில் விவாகரத்து அளவுக்கெல்லாம் கூட சென்று விடுகிறது. இப்ப நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அவர் படித்திருக்கிறார்கள், மிகவும் நல்லவர்கள், மிகவும் சிறந்தவர்கள், அறிவில் உயர்ந்தவர்கள் என்று நினைக்கிறோம். அது படித்திருந்தால் மட்டும் போதாது, பக்குவப்பட்டவர்களாக இருக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்ப அறியாமை என்பது நம்மை விட்டு
நீங்க வேண்டும். சில விஷயங்களிலே தப்பு கணக்கிட்டு தான் ஒன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி என்பார்கள் அருள் தந்தை. தப்பு கணக்கு போட்டு விடுகிறோம். இதுதான் சரி என்று தெரியாமல் இயற்கைக்கு முரணாக நாம் இப்படியெல்லாம் நடக்கும் என்று தப்பு கணக்கு போடுகிறோம். அவ்வாறு தப்பு கணக்கு போடுகிற போது நம்முடைய சந்தோஷத்தை தொலைத்து விடுகிறோம். குடும்பத்தில் சந்தோஷம் போவதற்கான காரணம் இந்த தப்பு கணக்கு. இது இப்படி செய்வாங்க, இது இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணாம நாம மோட்டார் சைக்கிள் வாங்கலாம்னு ஆசைப்பட்டு காரை வாங்கிடுவோம். அப்ப காரு யூசேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா அதுக்கான செலவு ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப தப்பு கணக்கிட்டுட்டோம். இப்ப நம்ம பொருளாதாரம் வர வருமானம் அதே தான் வந்துட்டு இருக்குது. பைக்கா இருந்தா ஈஸியா மேனேஜ் பண்ணிடுவோம். இப்ப கார் வாங்கிட்டோம், ஈஸியா மேனேஜ் பண்ண முடியல, கடன் வர ஆரம்பிச்சிருது. இப்ப தப்பு கணக்கு போட்டு மீண்டும் அந்த காரை விற்கலாம்னா கூட அதே விலைக்கு விற்க முடியறது இல்ல. அப்ப அதுல நமக்கு லாஸ் ஏற்படுகிறது. இப்படி எல்லாம் கூட நாம் பல விஷயங்களிலே மாட்டிக்கொள்கிறோம். அடுத்தது நீங்க பாத்தீங்களா, ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். இந்த விழிப்புணர்வு இல்லை. நம்மிடத்திலே விழிப்புணர்வு இல்லாததனால்தான் மிகப்பெரிய சிக்கல்களிலே நாம் சிக்கிக் கொள்கிறோம். இப்ப ஒருவன் நீங்கள் 1000 ரூபாய் சேமித்தால் உங்களுக்கு அடுத்த 2 ஆண்டுகளிலே 2000 ரூபாய் தருகிறேன் என்று விளம்பரம் செய்கிறான். நாம் என்ன நினைக்கிறோம்? ஓ, உண்மையாகத்தான் இருக்கும். நாம் யாருக்கும் தெரியாமல் சென்று முதலிலே அங்கு நாம் அந்த பணத்தை முதலீடு செய்துவிட்டு வருகிறோம். நம்மை போலவே பலரும் சென்று முதலீடு செய்து விடுகிறார்கள். விழிப்புணர்வு இல்லாத, எப்படி சாத்தியம் இல்லாத ஒன்றை அவர்கள் சாத்தியப்படுத்துகிறார்கள். இது அவர்களால் முடியுமா? எப்படி கொடுக்க முடியும்? எத்தனை நிறுவனங்கள் இப்படி நம்மை ஏமாற்றி இருக்கின்றன. எத்தனை செய்தித்தாள்களில் இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். எத்தனை நாம் பார்த்திருந்தாலும் நாம் அவற்றை எல்லாம் மறந்துவிட்டு நாம் விரைவில் சீக்கிரமாக பணக்காரராகி விடலாம் என்று நம்மிடத்தில் இருக்கிற காசை எல்லாம் போடுறோம். ஒன் ஃபைன் மார்னிங் எஸ்கேப்டு. அவன் என்ன பண்றான்? எப்படி சிறப்பா ஆரம்பிச்சானோ அது மாதிரி ஒரு நாள் சிறப்பா அதை மூடிட்டு யாருக்கும் தெரியாம அவன் போயிடுறான். அவனுக்கு தேவையான பணம் கிடைச்ச உடனே அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பணத்தை வாங்குறதுக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷனு அங்கன்னு அலைஞ்சாலும் கடைசியில நம்ம டெபாசிட் பண்ணோம், பணம் கிடைக்கிறது இல்ல. இது மாதிரியான நிறைய விஷயங்களிலே நமக்கு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. பணம் மாத்திரமல்ல, வாழ்க்கையை தொலைத்தவர்கள் கூட இருக்கிறார்கள். ஒரு வரன் பார்க்கின்றோம். அந்த வரனை பற்றியான முழு விவரங்களும் நமக்கு தெரிவதில்லை. அவர்கள் எல்லாம் மிக பெரியவர்கள் போல் தெரிகிறது. அவர்கள் எல்லாம் மிக வாழ்க்கையில் ரொம்ப சிறந்தவர்கள், மிக அற்புதமானவர்கள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள். அவர்கள் எல்லாம் எல்லாமே எது எடுத்தாலும் ரொம்ப ராயலா தான் வாழ்வாங்க என்று இப்பொழுது மகளை கொடுத்த பிறகு அந்த மகளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையாமல் போய்விட்டால் நாம் அந்த வாழ்க்கை மிகவும் மோசமாக போய்விடுகிறது. அப்ப எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது, உண்மைத்தன்மை எவ்வளவு இருக்கிறது என்கிற அந்த விழிப்புணர்வோடு ஒவ்வொரு செயல்களையும் நாம் மாற்றி வருகிற போது நம்முடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் வர வேண்டும் என்று சொன்னால் விழிப்புணர்வு மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. அடுத்ததாக, இது யாராலும் தடுக்க முடியாது இயற்கை சீற்றம். உதாரணத்திற்கு இப்ப வயநாடு, நம் கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு, அது செம்மண் பகுதி. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மழை பெய்கிற போது அங்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுவதில்லை. அளவுக்கு அதிகமான மழை பெய்கிற போது அந்த மண் மிகவும் மென்மைத்தன்மை அடைந்து விடுகிறது. அதனால் அது தளர்வு ஏற்பட்டு அது குதிந்து விட்டது. அதனால் அதில் இருந்த வீடுகள், அதில் வாழ்ந்த மக்கள், எத்தனையோ இன்னல்கள் அத்தனையும் நடந்தது. இப்ப இயற்கை சீற்றம் ஏற்படுகிற போது அந்த இயற்கை சீற்றத்தை பார்க்கிற நமக்கே சந்தோஷம் போய்விடுகிறது. அந்த இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த சந்தோஷத்திலிருந்து மீண்டு வருவதற்கு எவ்வளவு காலமாகும் என்பதை நினைத்து பார்க்கிற போது மிகவும் இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு நாம் எல்லாம் எடுத்தாலும் காய்கள் தானே, அவன் நம்மை எங்கெல்லாம் எடுத்து வைப்பான், பெயர்த்து எறிவான். அவனை யார் என்று கேட்பதற்கு நம்மால் முடியாதல்லவா? அந்த இயற்கை சீற்றம் என்பது நடக்கிற போது அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு யாராலும் முடிவதில்லை. அந்த மாதிரி வருகிற போது நம்முடைய சந்தோஷத்தை தொலைத்துக் கொள்கிறோம். ஒரு குடும்பத்திலே 3-4 பேர் இருக்கிறார்கள், அதில் 2 பேர் பிழைத்துக் கொண்டார்கள், 2 பேர் இருக்கிறார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே மீண்டும் சந்தோஷத்திற்கு வருவதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் என்பதை எல்லாம் எண்ணி பார்க்கிற போது நாம் இந்த போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகவே மாட்டோம். அருள் தந்தை அதனால்தான் தன்னுடைய முதல் தத்துவமாக போர் இல்லாத நல்ல உலகம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். குடும்பத்திலேயே நாம் இந்த மாதிரி அடிக்கடி சண்டை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏதாவது சண்டை பண்ணலாம், சண்டை பண்ணவே வேண்டாம்னு யாரும் சொல்லல. அப்பப்போ ஒரு சின்ன சண்டை வரலாம், மீண்டும் சமாதானத்துக்கு வந்துடணும். சண்டை பண்ண வேண்டாம்னு சொல்ல கிடையாது. சண்டை பண்ணுங்க, அப்ப சண்டை அதெல்லாம் ஒரு பெரிய இதா போயிட்டு இருக்கக்கூடாது. அது சமாதானமாக மீண்டும் முடித்துக் கொள்ள வேண்டும். அருள் தந்தை அவர்கள் சொல்லக்கூடிய முதல் விதி, போர் இல்லாத நல்ல உலகம் வர வேண்டும். அது குடும்பத்திலே ஆரம்பிக்க வேண்டும்.
அடிக்கடி அடிக்கடி சண்டை பண்ணிக்கிட்டு இருந்தா குடும்பமே மகிழ்ச்சியா இருக்காது. எப்ப பார்த்தாலும் அது போர்க்களமாக இருந்து கொண்டிருக்கும். அங்கே ஒரு இனிமையான வார்த்தைகளை பேச முடியாது. அதெல்லாம் தவிர்க்க வேண்டும். அதனாலதான் அந்த இயற்கை சீற்றம் என்பது நம்ம தவிர்க்க முடியாத ஒன்று. நாமளா பார்த்து செய்யறதுதான் போர். அதெல்லாம் தவிர்த்து விட வேண்டும். பகை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. பகையை ஏற்படுத்திக் கொண்டால் அந்த பகையின் காரணமாக நமக்கு என்ன போய்விடும்? சந்தோஷத்தை நாம் இழந்து விடுவோம். குடும்பத்திலே சந்தோஷம் இருக்க வேண்டும் என்றால் யாரிடத்திலும் பகை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பகைவர் என்று ஒரு பகைவருக்கு அருள்வாய் நன்னெஞ்சே என்று நம் மகாகவி அவர்கள் குறிப்பிட்டதை நாம் இந்த இடத்துல எண்ணி பார்க்க வேண்டும். யாரும் இந்த உலகத்திலே பகைவர்கள் கிடையாது. என்னுடைய கருத்திற்கும் அவருடைய கருத்திற்கும் ஏதாவது ஏற்றத்தாழ்வுகள், வித்தியாசம், அது அவரால் ஒத்துக்க முடியாம இருக்கலாமே தவிர அவரை நாம் எதிரியாகவோ பகைவராக, உண்மையில் எதிரி உண்டெனில் உன் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே அருள் தந்தை அவர்கள் சொல்லக்கூடிய சாமியம். அவர் சொல்றதெல்லாம் வாழ்க்கை சூத்திரங்கள். அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வரிகளையும் நாம் பார்க்கிற போது எப்படி மனிதன் வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், இந்த பிறவிலேயே அவன் இனிமையாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்குத்தான் ஒவ்வொரு வரிகளையும் அருள் தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்ப உண்மையில் எதிரி உண்டெனில் உன் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே என்கிறார். பகைவன் என்றால் அவன்தான். உட்பகை இருக்கிறது நமக்குள்ளே. நமக்கு உள்ளத்திலே நிறைய பகைகள் இருக்கிறது. இந்த 6 பகைகள் தான் 6 கெட்ட குணங்களாக நம் உள்ளத்திலே மலர்ந்திருக்கிறது. இந்த 6 கெட்ட குணங்களை நாம் 6 நல்ல குணங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் அந்த 6 நல்ல குணங்களாக மாற்றிக்கொள்கிற போது நாம் ஒரு மாமனிதனாக, அந்த 6 குணங்களோடு இருக்கிற போது மிருகமாக நாம் இருக்கிறோம். அந்த 6 குணங்களை மாற்றிக்கொள்கிற போது மனிதனிலிருந்து உயர்ந்த ஒரு மாமனிதனாக நாம் மாறுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இடையில ஒரு சின்ன ஒரு கதை மாத்திர ஒரு நிகழ்ச்சி. ஒரு நண்பர் வீட்டுக்கு நம்ம நாளைக்கு முன்னாடி அவரோட காலேஜில் படிச்ச ஒரு நண்பர் நீண்ட நாட்களா சந்திக்கல. ஒரு 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவரை சந்திக்கிறதுக்காக வராரு. அவருக்கு தொலைபேசியில இந்த மாதிரி வரேன், நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரேன், உங்க வீட்டுக்கு வந்துட்டு பக்கத்துலயே ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது, அவரு ராசிபுரத்துக்கு வரேனே சொல்றாருன்னு வச்சுக்குவோம். ராசிபுரத்துல இருந்து பக்கத்துல கொல்லிமலைன்னு சொல்லி ஒரு சுற்றுலா தலம் இருக்கு. அந்த கொல்லிமலைக்கு நான் போகணும், நைட்டு உங்க வீட்டுல தான் தங்குறேன் என்று சொல்கிறார். அப்ப அவர் உடனே என்னுடைய நண்பர்மா வீட்டுக்காரம்மா கிட்ட இவர் சொல்றாரு, என்னுடைய நண்பர் ஒருத்தர் வராரு, ரொம்ப நல்லவர், படிக்கிறப்ப என்னோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு, நாங்க கிட்டத்தட்ட 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து டிகிரி படிக்கிற வரலும் ஒன்னாதான் படிச்சோம், நான் அவன் வீட்டுக்கு அடிக்கடி போயிருக்கிறேன், அவனும் என் வீட்டுக்கு வந்திருக்கிறான், இப்ப நாம இங்க வந்த விஷயம் அவனுக்கு தெரியாது, இப்பதான் பக்கமா தான் அவன் தெரிஞ்சிட்டானாட்டுங்குது, கொல்லிமலைக்கு போறதுனால நம்ம வீட்டுல ஒரு நாள் தங்கிட்டு காலையில அங்க போலாம்னு அவன் பிளான் பண்ணி வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த அம்மா சொல்லும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கொல்லிமலைன்னா அங்க போய் ஏதாவது ரூம் கீம் போட்டுக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க. அப்புறம் அவர் வராரு, மதிய நைட்டு வந்து தங்கிக்கிறாரு. அப்ப நைட் சாப்பாடு எல்லாம் பரிமாறுறாங்க. அதனால அந்த அம்மா கொஞ்சம் விருப்பம் இல்லாம தான் சமைக்கிறாங்க. இவங்களாம் எதுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டு இவங்களாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வெறுப்பா தான் சமைச்சு வைக்கிறாங்க. அந்த குடும்பம் பாத்தீங்களா, கணவன் மனைவி 2 பேருமே நல்லவர்கள், மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். கணவன் மனைவியினுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு, அதே மாதிரி மனைவி கணவனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம். ஃப்ரெண்டு வந்தாரு, இலை போட்டாங்க, மிக அற்புதமான சாப்பாடு எல்லாம் பரிமாறுறாங்க. அந்த அம்மா சமைச்சு வச்சிருந்தாங்க, ஸ்வீட்டு எல்லாம் கொடுத்தாங்க. நாமெல்லாம் காய்கல்ப பயிற்சி செய்யற போது ஓஜஸ் மூச்சு போட்டுட்டு அப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். புதிதாக வந்த நண்பர் என்ன பண்ணாருன்னா, சாப்பாட்டை கொஞ்சம் ஒரு கவலை எடுத்தாரு. தன்னுடைய மனைவியை நினைச்சு ஃபர்ஸ்ட் மனைவிதான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுல நினைச்சிட்டு இலையில ஒரு ஓரமா வச்சிடறாரு. வச்சுட்டு மற்ற உணவு பிசைஞ்சு அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த ராசிபுரத்துல இருக்கக்கூடியவருடைய அந்த மனைவி அவர் கூப்பிட்டு, ஏங்க அந்த உருண்டை எதுக்கு வச்சிருக்காரு, நீங்க கேளுங்க என்று அவர் கேட்க சொல்லி வற்பது. அம்மா அவர் எதுக்காக வச்சுட்டு போறாருமா, அதை நம்ம கேட்காட்டி என்னம்மா, நாம தான் 2 பேரும் மனவளக்கலை பயிற்சி பெற்றவங்க, பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம், நாம எல்லாம் நிம்மதியா மகிழ்ச்சியா சந்தோஷமா தானே இருந்துட்டு இருக்கிறோம், அவருக்கு எது பிடிச்சிருக்குதோ இன்னொருத்தரை நம்ம கம்பேரிசன் பண்ணக்கூடாதுமா, வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அருள் தந்தையை நல்லா உள்வாங்கிட்டு ஒருத்தர் வேண்டான்னு சொல்றாரு. இல்ல அதை நீங்க கேட்டதுதான் ஆகணும், நீங்க கேக்குறீங்களா நானே கேட்கட்டுமா அப்படிங்கிறாங்க. சரி என்ன நண்பா, இப்படி நீங்க அந்த ஒரு உருண்டை தனியா புடிச்சு வச்சிருக்கீங்க, அதனுடைய ரகசியம் தான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, எங்க போய் நான் சாப்பிட்டாலும் அங்க இருந்தா என் மனைவி இருந்தா ஃபர்ஸ்ட் அந்த உருண்டையை பிடிச்சி என் மனைவிக்கு ஊட்டி விடுவேன், என் மேல ரொம்ப அன்பு வைத்திருக்கிறா, அவளை நான் மறந்துட்டு சாப்பிட மாட்டேன், அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஊட்டி விட்டுட்டு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன், அது என்னுடைய பழக்கம், கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் இப்படி செஞ்சுட்டு வரேன்,
அது இப்ப இங்க என் மனைவி கூட்டிட்டு வரல, நான் மட்டும் தான் வந்திருக்கிறேன். அதனால அவன் ஞாபகமா அந்த உருண்டையை நான் எடுத்து வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. அவரு கொல்லிமலைக்கு போயிட்டார். அவர் பாட்டுக்கு போயிட்டார். போயிட்டு அவர் பாட்டுக்கு அவர் ஊருக்கு போயிட்டார். நல்லா அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பத்துல பூ ஒன்று புயலானதுன்னு சினிமா எடுத்த மாதிரி நம்ம குடும்பத்துல இப்ப புயல் புறப்பட்டுருச்சு. என்ன போய் மனவளக்கலைக்கு போறீங்க, பயிற்சி எடுத்துக்கிறீங்க? அவர் எப்படி அவருடைய மனைவி எவ்வளவு நேசிக்கிறாரு, நீங்களாம் ஒன்றும் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி அதுல இருந்து சண்டை. அது சண்டை தொடர்ந்துட்டே இருக்குது. சண்டை இது வந்து கன்னித்தீவு மாதிரி, எப்ப சாப்பாடு போட்டு வச்சாலும் உங்க ஃப்ரெண்டு மாதிரிலாம் நீங்க இல்லைங்க, ஏன்னாங்க நீங்க ரொம்ப மோசங்க. இப்படியே தினசரி அமைதியா இருந்த குடும்பத்துல அவர் சண்டையை உண்டு பண்ணிட்டு போயிட்டார். அடுத்தது ஒரு 3 மாசம் கழிச்சு போன் வருது. அந்த போனை அட்டன் பண்றதுக்கு நண்பர் பயந்துக்கிறார். ஏற்கனவே ஒரு முறை வந்துட்டு போனா, இந்த பிரச்சனையே என்ன முடியல, மீண்டும் எதுக்கு வரான், இவன் வராதுந்தாவே பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏங்க போன் அடிச்சுட்டே இருக்கு. ஏங்க அவருங்க, அவரு வராருங்க. இந்த அம்மா ஆன் பண்ணி பேசுறாங்க. இந்த அம்மா ஆன் பண்ணி பேசுறாங்க. என்னைக்கு வரீங்க, சொல்லுங்க சொல்லுங்க, என்னைக்கு வரீங்க அப்படின்னு. எதுக்குடா இவன் வரான் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. மனைவி நல்ல அந்த மனைவியை நேசிக்கிறவராச்சே, ரொம்ப சூப்பர் மேன் ஆச்சே அப்படின்னு சொல்லி இவங்க சரி வாங்க வாங்க நீங்க வாங்க, நான் எல்லாம் ஏற்பாடு பண்றேன் அப்படின்ட்டு தடமுடலாம் விருந்து ஏற்பாடு ஆயிட்டு இருக்குது. வராங்க, மீண்டும் இலையை போடுறாங்க, அருமையா உணவு பரிமாறுறாங்க. இப்ப நண்பர் தான் வந்து கொஞ்சம் தயக்கமாவும் சோம்பலாவும், இவன் வந்து இன்னைக்கு என்ன கதையை முடிஞ்சு விட்டு போறானே தெரியலையே அப்படின்னு பயத்தோடயும் இருக்காரு. மனைவி ரொம்ப உற்சாகமா, நண்பருடைய மனைவி ரொம்ப உற்சாகமா பரிமாறிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் உருண்டையை பிடிச்சு வைக்கிறாரு. இதுதான் மனைவிக்குன்னு தெரியும், அதனால அதை கேள்வி கேட்கல. இன்னொரு உருண்டை பிடிக்கிறார். இன்னொரு உருண்டை பிடிச்ச உடனே இப்ப இந்த உருண்டை எதுக்காக பிடிக்கிறாரு, இந்த உருண்டை எதுக்கு பிடிக்கிறாரு அப்படிங்கிறத இப்ப அந்த அம்மா நேராவே கேக்குறாங்க, யாருக்காக பிடிக்கிறீங்க? இப்ப நான் இங்க வந்துட்டு போன உடனே என்னுடைய மனைவியினுடைய தங்கச்சிக்கு ரொம்ப நீண்ட நாளா கல்யாணம் ஆகாம இருந்துச்சு. எனக்கு வந்து பொண்ணுதான் பிறந்துச்சு, எனக்கு பையன் இல்ல. அதனால இப்ப நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப அந்த 2வது மனைவிக்காக 2வது உருண்டை அப்படின்னாலும். இப்ப இவர் மீண்டும் கொல்லிமலைக்கு போயிட்டாரு. இப்ப நீங்க வந்து உருண்டையும் பிடிக்க வேண்டாம், எதுவும் நீங்க பண்ண வேண்டாம். நீங்க மகரிஷி சொன்ன பயிற்சி மட்டும் செய்யுங்க, இது போதும், இதுதான் சந்தோஷம். இப்ப எவரால சந்தோஷம் வந்துச்சோ, சந்தோஷம் போச்சோ, அவரே மீண்டும் வந்து இவங்க குடும்பத்துல மீண்டும் சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு. நீங்க தயவு செய்து உருண்டையெல்லாம் பிடிக்க வேண்டாம், அவரு மாதிரிலாம் நீங்க இருக்கவே வேண்டாம். நீங்க இப்படியே இருந்தா போதும், நீங்க இதே எனக்கு அற்புதமான வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்கிறீங்க, இதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த இதுல எனக்கு அகத்தாய்வு நடத்தும் போது ஒரு பேராசிரியர் இந்த நிகழ்ச்சி சொன்னாங்க. மிக அற்புதமா இந்த நிகழ்ச்சி இருந்தது. இது சந்தோஷத்தை தொலைக்கக்கூடிய நிகழ்ச்சி. பிறர் வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துருவாங்க, பிறர் இப்படி வாழ்றாங்க, பிறர் இப்படி இருக்கிறாங்கன்னு நினைச்சு நாம நம்மளா வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த வாழ்க்கைய மாத்திக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்வை நான் இந்த இடத்துல உங்களுக்காக நான் எடுத்து சொல்றேன். சந்தோஷம் போறதுக்கு நம்ம குடும்பத்துக்கு வர ஒருத்தர் கூட இப்படி செய்யலாம். பிறர் கம்பேரிசன் நம்ம இருக்கவே கூடாது. அதே மாதிரி ஒரு லாயர் வந்து எல்லா கேஸ்லயும் சக்சஸ் பண்ணிட்டே இருக்காரு. அருள் தந்தை அவர்கள் 2002 ஏப்ரல் அன்பொழியில இதை எழுதியிருக்கிறாங்க. என்ன பாத்தீங்களா, எப்படி உங்களால இதெல்லாம் சக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த லாயர் சொல்றாரு, CCC ஃபார்முலா என்று சொல்கிறார்கள். CCC ஃபார்முலா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிற போது, ஃபர்ஸ்ட் நான் ஒரு வழக்கை எடுத்துக்கொண்டால் நீதிமன்றத்திலே சென்று அந்த வழக்கை கன்ஃபியூஸ் செய்து, அதாவது குழப்பி, அதிலே அவர்கள் குழம்பி விட்டார்கள் என்றால் நான் வெற்றி பெற்று விடுவேன். முதல் முயற்சி எடுத்து பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸ் செய்வேன். கன்ஃபியூஸ் ஆகல அப்படின்னா நெக்ஸ்ட் இது சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுவேன், சமாதானப்படுத்தி பார்ப்பேன். அந்த சமாதானமும் ஆகல அப்படின்னா கொடுக்க வேண்டியதை கொடுப்பேன். கரப்ஷன், லஞ்சம், காசு கீசு எல்லாம் கொடுத்து எப்படியும் ஜெயிக்கிறது நாமளா தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த CCC ஃபார்முலா வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன், 2வது காம்ப்ரமைஸ், 3வது கரப்ஷன். ஏதாவது அந்த நீதிபதிக்கு எதை கொடுத்தா சமாதானம் ஆவாரோ அதை கொடுத்து என் பக்கத்துக்கு நீதியை திருப்பிடுவேன். இப்படிதான் நான் எல்லா வழக்குலையும் ஜெயிச்சுட்டு இருக்கிறேன். வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்க இந்த இந்த 3C ட்ரிக்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கலாம், நமக்கு தகுந்தாற் போல். ஆனா அவரு பண்ற மாதிரி நாம வந்து ஆருக்கு கொண்டு போய் லஞ்சம் இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை. சில விஷயங்கள்ல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தவங்களை பார்த்துட்டு இப்படி இருக்கணுங்கிறத நாம எப்பயுமே நம்ம எடுத்துக்கூடாது. மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கொண்ட ஒருவர் இன்னொருத்தர் போல இருக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது. அப்படி இருக்கணும்னு நினைச்சா அருள் தந்தை போல இருக்கணும்னு நினைங்க. இன்னொருத்தர் மாதிரி இருக்கிறதுக்கு நீங்க யாரையுமே உதாரணமா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது, நம்ம இந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது கற்பு நெறி என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பகுதி இருக்கிறது. அந்த கற்பு நெறி நாம் சமாதானம் செய்து கொள்ளக்கூடாது.
கற்பு நெறி என்பது சந்தோஷத்திற்காகவா என்று கேட்டால் அப்படியும் இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஆனால் அதை சமாதானம் செய்து கொண்டால் பலருடைய வாழ்க்கை மிக மோசமான நிலைக்கு சென்று விடுகிறது. அதை சமாதானமே செய்யக்கூடாது. விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை என்று சொல்வார்கள். ஆனால் இந்த கற்பு நெறியை விட்டு கொடுக்க கூடாது. அருள் தந்தை அவர்கள் குடும்ப மதிக்கு சொல்லக்கூடிய 3 தத்துவம்: விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் என்று சொல்வார்கள். நீங்கள் எந்த விஷயத்தையும் சகித்துத்தான் ஆக வேண்டும். சகிப்புத்தன்மையை நாம் வளர்த்துக் கொள்ளலாம். ஆனால் சகிப்புத்தன்மை என்பது வளைந்து கொடுத்தல். அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள், அவர்களை மாற்ற முடியாது, அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல், அதைத்தான் சகிப்புத்தன்மை என்கிறோம். தியாகம், சிலர் சாக்ரிஃபைஸ் பண்ணிதான் ஆகணும். குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்காக நம்ம பல தியாகங்களை செஞ்சுதான் ஆகணும். கற்பு நெறி, அருள் தந்தை அவர்கள் அமெரிக்கா சென்றிருந்த போது இந்த கற்பு நெறி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்க பிரிட்டிஷ் அந்த அமெரிக்க கலாச்சாரம் எப்படி இருக்கும் என்று கேட்டால், மேலை நாடுகளில் எல்லாம் ஒருவன் ஒருத்தியோடு வாழ்வதை மட்டமாக நினைப்பார்கள். தமிழ்நாட்டில் நாம் பாத்தீங்கன்னா ஒருவன் ஒருத்தியோடு வாழ்வதை தான் உயர்வாக நினைப்போம். நம்முடைய கலாச்சாரமும் அதைத்தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அருள் தந்தை அவர்கள் இந்த ஒருவன் ஒருத்தியாகத்தான் வாழ வேண்டும் என்பது பற்றி வலியுறுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு பெண்மணி, உங்கள் நாட்டில் மிகவும் பிற்போக்குத்தனமான சிந்தனை மேலோங்கி இருக்கிறது, நீங்கள் இந்த பிற்போக்குத்தனம், அடிமைத்தனம், பெண்களை அடிமைப்படுத்துகிறீர்கள் என்று அந்த அம்மா கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே போகிறார்கள். அருள் தந்தை அவர்கள் பொறுமையாக அத்தனை கேள்விகளையும் கேட்டுக்கொண்டு அந்த பெண்மணிக்கு பதில் சொல்கிறார்கள். ஏன் ஒருவன் ஒருத்தியோடு வாழ வேண்டும் என்று எங்கள் இந்து மதத்திலே வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இருக்கிறது. ரத்தத்திலே A+A பாசிட்டிவ், A நெகட்டிவ், O பாசிட்டிவ், O நெகட்டிவ், அதே மாதிரி B பாசிட்டிவ், B நெகட்டிவ், இந்த மாதிரி ரத்தத்துல இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருப்பது போல விந்தணுக்களிலும் பல பிரிவுகள் இருக்கின்றன. ஒவ்வொருவருக்கு ஒவ்வாமையை தரும், ஒவ்வொருவருக்கு ஒத்து போகும். அதனால்தான் ஒருவன் ஒருத்தியோடு வாழ்கிற போது இந்த பாழ்வினை, இந்த செக்சுவல் ப்ராப்ளம் எல்லாம் வராது, அந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வரவே வராது. அதனால்தான் நாங்க எங்க வாழ்க்கை முறையிலேயே கற்பு நெறியை வலியுறுத்தி வந்திருக்கிறோம். நீங்கள் அமெரிக்காவில் எடுத்துக்கொண்டால் அப்படி இருப்பதில்லை. ஆனால் இந்த உன்னதமான ஒரு விஞ்ஞானம் இருப்பதால் தான் நாங்க இங்க ஒருவன் ஒருத்தியோடு வாழ வேண்டும் என்கின்ற அந்த உன்னதமான நிலையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். பிறர் மனை நோக்கா பேராண்மை வேண்டும் என்கின்றார் வள்ளுவர். அதனால் இது மிக ஒரு உன்னதமான விஷயம். இந்த இடத்துல அந்த அம்மா மனம் நெகிழ்ந்து அருள் தந்தையினுடைய பாதங்களை பற்றி கொண்டார்கள். அந்த அம்மா சொன்னார்கள், அடுத்த பிறவி ஒன்று இருக்குமே, ஆனால் அருள் தந்தையினுடைய கருத்துப்படி என்னுடைய முன்பிறவி என்னுடைய தாயும் தந்தையும், எனக்கு பின்னாடி என்னுடைய பிள்ளைகள், எனக்கு பின்பிறவி என்று நான் மீண்டும் பிறக்கப் போவதில்லை. அப்படி இல்லாத காரணத்தினால் நான் மீண்டும் பிறந்தால் நான் தமிழ்நாட்டிலே ஒரு தமிழருக்கு மகளாக பிறந்து அந்த தமிழர்களுடைய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று என்னை ஆசீர்வதியுங்கள் என்று கேட்டார்கள். கண்ணீர் மல்க அதை ஆசீர்வதித்து விட்டு வந்தார்கள். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நிகழ்வு அந்த கற்பு நெறியிலே நாம் நம் மத கோட்பாடாக இருந்தாலும் சரி, நம் வாழ்க்கை முறையாக இருந்தாலும் சரி, நம்முடைய பெரியவர்கள் அது வாழ்க்கை நெறியாக வைத்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கிற போது நமக்கெல்லாம் சற்றே பெருமையாகத்தான் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் யாரிடத்திலும் போய் கற்றுக்கொள்ள தேவையில்லை. அவர்களை கேட்டால், இந்த பையன் டைசனுக்கு பிறந்திருக்கிறான், இந்த பையன் ஜான்சனுக்கு பிறந்திருக்கிறான், இந்த பையன் பிலிப்ஸுக்கு பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பெண்மணி. இதைத்தான் நமது உழவன் தங்கவேலு ஐயா அவர்கள் சொல்வார்கள், நாய் பொழப்பு என்று. அவர்கள் சொல்கிற போது மிகவும் நகைச்சுவை உணர்வோடு இருக்கும். இந்த நாய் பொழப்பெல்லாம் இல்லாமல் மனித வாழ்க்கையாக வாழ்வதற்கு இந்த கற்பு நெறி என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆணை விட பெண்களுக்கே கற்பு நெறி மிகவும் மிகவும் அதிகமாக தேவைப்படுகிறது. அதே கற்பு நெறி ஆண்களுக்கு மிகவும் மிகவும் அவசியம்தான். அந்த நன்னெறியோடு வளர்க்க வேண்டும். இன்றைக்கு எந்த செய்தித்தாளை எடுத்தாலும் செய்தித்தாள்களில் வரக்கூடிய செய்திகளை பார்க்கிற போது மனம் தாங்க முடியவில்லை. அவ்வளவு மோசமான செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த கற்பு நெறியை நாம் காயகல்ப பயிற்சி என்கின்ற மருந்தை கொடுத்து அனைவரையும் இந்த கற்பு நெறிக்கு ஆழ்படுத்த வேண்டிய பொறுப்புணர்ச்சியோடு மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கொண்டு தொண்டாட்டி கொண்டிருக்கிற நமக்கு அனைவருக்கும் இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு, அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான விளக்கம் இருக்கிறது. நம் உடல் எப்படி ஒவ்வொரு மணி நேரத்திலும் இயங்குகிறது என்கிற அந்த விஞ்ஞான பார்வையை இப்பொழுது ஒரு 2 நிமிடத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம். மிக அந்த சைனா கடிகாரம் என்று சொல்வார்கள். நீங்கள் பலரும் இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். கேட்காதவர்களாக இருந்தால் இது உங்களுக்கு ஒரு புது விஷயமாக கூட இருக்கலாம். நான் அந்த விஷயத்தை இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரையிலும் இந்த நுரையீரல் நல்லா பங்கன் ஆகிட்டு இருக்கும். இந்த நேரத்தில் தூக்கம் முழித்துக் கொள்வது மிகவும் நல்லது.
யோகம் தியான பயிற்சிகள் செய்வதற்கு உகந்த நேரம். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் அதை பிரம்ம முகூர்த்தம் என்று வைத்திருக்கிறார்கள். நம் முன்னோர்கள் நமக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் மிகவும் நல்லது. 3 to 5 நீங்க தியானம் பண்றது, பிரம்ம முகூர்த்தம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனாலதான் நம்ம மாணிக்கவாசகர் ஐயா என்ன பண்றாங்க, 4:30 மணிக்கெல்லாம் 9 மணி தவம் நாள்தோறும் நடத்திட்டு இருக்கிறாங்க. அது எவ்வளவு ஒரு உயர்வான நேரத்துல அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. 5 to 7 பெருங்குடலுக்கான நேரம். இந்த நேரத்தில் எழுபவர்களுக்கு மலச்சிக்கல் வராது. மலம் கழித்து குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும். 5 to 7 குளிச்சுக்கணும்னே சொல்றாங்க. ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்காக சொல்றாங்க. இறைப்பிக்கான நேரம் எது? குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டிய நேரம் 7 to 9. கண்டிப்பாக இந்த நேரத்தில் தான் காலை உணவை உண்ண வேண்டும். நேரம் தள்ளியும் உண்ணக்கூடாது, முன்னாடியும் சாப்பிடக்கூடாது. அருள் தந்தையும் இதே டைம்ல தான் காலையில புஞ்சை தானியத்தாலான கஞ்சி பருகல் வேண்டும் என்று சொல்வார்கள். கண்டிப்பாக இந்த நேரத்தில் தான் காலை உணவு முடித்திருக்க வேண்டும். மண்ணீரலுக்கான நேரம் எது என்று பார்த்தால் 9 மணியிலிருந்து 11 மணி. மிக சிறிய சிற்றுண்டியோ பானங்களையோ இந்த நேரத்தில் அருந்தக்கூடாது. ஸ்நாக்ஸ் டைம் சொல்றோம் இல்லைங்களா, டீ டைம் சொல்றோம் இல்லைங்களா, அது எது? 9 to 11 தான் நம்ம டீ இதெல்லாம் குடிக்கிறோம். அந்த நேரத்தில் அது குடிக்கவே கூடாது. குடிச்சா உடம்பு கெட்டு போயிருங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். மண்ணீரல் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். மண்ணீரல் வேலை செஞ்சாதான் நம்ம உடம்புல அந்த என்சைம்ஸ் மற்ற எல்லாத்தையும் நம்ம கிளாரிட்டியா கொடுக்கும். அதனால நம்ம இந்த நேரத்துல நம்ம அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஹார்ட் எப்ப ஃபங்க்ஷன் நம்ம இதா இருக்கு, ஹார்ட்டுக்கான நேரம் எது? 11 மணியிலிருந்து 1 மணி. கடினமான வேலை ஏதும் செய்யாமல் தண்ணீர் மட்டும் குடித்து உடலை சாந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உடலை சாந்தப்படுத்திக் கொள்வதற்கான நேரம் எது? அற்புதமான நேரம் எது? இதுதான் ஒரு அற்புதமான நேரமாக இருக்கிறது. அதனால மிக மிக அற்புதமான நேரமாக தெரிகிற நேரம் எது? 11 மணியிலிருந்து 1 மணி. சிறுகுடலுக்கான நேரம் எது? 1 மணியிலிருந்து 3 மணி. மதிய உணவு முடித்து சில நிமிடங்கள் கண்களை மூடி ஓய்வு எடுக்கலாம் அல்லது ஒரு குட்டி தூக்கம் போடலாம். அதற்கான நேரம் எது? 1 மணியிலிருந்து 3 மணி என்று வரையறுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த சைனா கடிகாரத்துல. சிறுநீர் பைக்கான நேரம் 3 மணியிலிருந்து 5 மணி நேரம். அந்த நேரத்துல கூல்ட்ரிங்க்ஸோ தண்ணீரோ குடிப்பதற்கு உகந்த நேரம் என்று போட்டிருக்கிறார்கள். சிறுநீரகம் மீண்டும் சிறுநீர் பைக்கான நேரம், அப்புறம் சிறுநீரகத்துக்கான நேரம் 5 to 7. வழக்கமான வேலையிலிருந்து விடுபட்டு இரவுக்கு முன்பாக வீடு வந்து சேர வேண்டும். 5 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள வீட்டுக்கெல்லாம் வந்துடணும். நம்ம ரிலாக்ஸ் ஆயிடணுங்கிறாங்க. எந்த வேலையும் செஞ்சுட்டு இருக்க கூடாது, ஃப்ரீ ஆயிடணும் அப்படிங்கிறாங்க. இறுதிய மேலுரை, இந்த பெரிகார்டியம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயம் உங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கான நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா 7 to 9. இரவு உணவு முடித்திருக்க வேண்டும். 9 மணிக்கு மேல சாப்பிட முடியலன்னா சாப்பிடாம கூட இருந்துக்கலாம், அது ரொம்ப நல்லது. 9 மணிக்கு மேல சாப்பிடுற உணவு உடம்புக்கு கெடுதலை செய்யுமே தவிர நல்லது செய்யாது. அடுத்தது 10வது பாயிண்ட் சொல்றாங்க, 3 வெப்பமூட்டி. இரவு 9 மணியிலிருந்து 11 மணி வரையில் முக்குளிப்பாதைன்னு சொல்றாங்க. ஓய்வு தர வேண்டிய நேரம். அதனாலதான் நம்ம மாணிக்கவாசகர் பாத்தீங்கன்னா கரெக்டா 9 மணி அறிவியல் அரங்கம் முடிஞ்சுன்னா 9:05 தான் தூங்க ஆரம்பிச்சிடுவாரு. கரெக்டா 3:30 மணிக்கு மீண்டும் எந்திரிச்சிடுவார். அது அவர் பாத்தீங்கன்னா இந்த சைனா கிளாக் வந்து ரொம்ப கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காருங்கிறத நான் உணர்றேன். படிப்பதோ கூடாது, ஓய்வு தர வேண்டிய நேரம். நான் பரீட்சைக்கு படிக்கிறேன், அது எதுன்ட்டு கண் விழித்திருக்கவோ படிப்பதோ கூடாது அப்படிங்கிறாங்க. பித்தப்பை வேலை செய்யக்கூடிய நேரம் எது? 11 மணியிலிருந்து 1 மணி. கண்டிப்பாக தூங்கி கொண்டிருக்க வேண்டும். அப்பதான் பித்தப்பை நல்லா வேலை செய்யும். கல்லீரல் வேலை செய்யக்கூடிய நேரம் எது? அதிகாலை 1 மணியிலிருந்து 3 மணி. அப்பதான் டீப் ஸ்லீப்பிங், ஆழ்ந்த உறக்கம். அப்ப நீங்க விழித்திருந்தால் பார்வை சக்தி குறைந்து போயிடும். 1 மணியிலிருந்து 3 மணிக்கெல்லாம் முழிச்சுட்டே இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அதனால அரிப்பு, நமைச்சல் இந்த மாதிரி பல சிக்கல்கள் வரும். அதனால அந்தந்த நேரங்கள்ல நாம் வந்து விழித்துக் கொண்டிருக்க கூடாது என்றெல்லாம் குறிப்பிடுகிறார்கள். அதனால அந்தந்த நேரத்திலே எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அது இல்லாம நம்ம இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், சிக்கனம், சீர்திருத்தம், சிந்தனை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சிக்கனமாக இருக்க வேண்டும், நல்ல விஷயங்களை சிந்திக்க வேண்டும், சில சீர்திருத்தங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்துடணும், நல்லா சிந்திக்கணும். சிந்திக்க 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 சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அடுத்ததாக ஒரு இங்கிலீஷ் புரோவர்ப்னு சொல்றேன், a loving wife is 1000 times more beautiful than a beautiful wife அப்படிங்கிறாங்க. அழகான மனைவியை விட அன்பான மனைவியே மேலானவள் என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் நம் வாழ்க்கையில கடைபிடித்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். என்னென்று கேட்டால், பாவம் புண்ணியம் என்கின்ற இரண்டும் எல்லாருக்கும் பொதுவாக இறைவன் வழங்கி இருக்கிறான். இறைவன் என்று ஒரு ஆள் இல்லை, இறைநிலை நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்ப நமக்கு வந்து பாவம் இருக்கிறது, புண்ணியம் இரண்டும் இருக்கிறது. யாரை கேட்டாலும் எதை முன்பு எடுத்து பயன்படுத்துவீர்கள் என்று கேட்டால்
எல்லோரும் இந்த புண்ணியத்தை தான் நான் முதலிலே பயன்படுத்தி விடுவேன் என்று சொல்வார்கள். அப்ப நல்ல ஆங்காரம் ஆன காலமதில் அகந்தை செய்தால் அத்தனையும் பாழாய் போய்விடாது. சாயங்காலம் வரும்போது சத்தியமாய் இவைகள் எல்லாம் வினைகளாய் மூடுமாப்பா என்று ஒரு நம்மாழ்வார் பாடியிருக்கிறாங்க. இப்ப நல்ல வாலிப காலத்துல நம்ம தவறு செய்தால் அந்த தவறுகள் எல்லாம் அப்படியே இருப்பு வைக்கப்பட்டு, நான் ஆரம்பத்திலே சொன்ன கவியிலே சொன்னது போல அது கருமையத்திலே பதிவு செய்யப்பட்டு தக்க நேரத்திலே தக்க காலத்திலே அது வெளிப்படுத்தப்படும். அதனால நாம் நல்ல வயசு வாலிபமா இருக்கிற போது நாம் இந்த பாவங்களை எல்லாம் விளக்க வேண்டும். அப்ப பாவங்களை எல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்டதை, நல்லது அல்லாததை நாம் நீக்கி கொண்டு வர 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 எஞ்சியது புண்ணியம் தான் நம்மிடத்திலே மிச்சமாக இருக்கும். அப்படி புண்ணியம் மிச்சமாக இருக்கிற போது நம் வயதான காலத்திலே அந்த புண்ணியங்கள் மாத்திரமே நமக்கு வருகிற போது நம்ம வாழ்க்கை மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கும். நாம் எவரிடத்திலும் சமாதானம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இல்லை என்றால் நம் வாழ்க்கையே சமாதானம் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு சென்று விடுவோம். இறுதியாக 2 சட்டங்களை பற்றி பேசிவிட்டு நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். டாட்டர் இன்லா, மதர் இன்லா என்பவர்கள் குடும்பத்திலே முக்கியமானவர்கள். மருமகள், மாமியார் என்பவர்கள். இந்த மருமகள், மாமியார் என்பவர்களை பற்றி நான் உங்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. 2 பேருமே பெண்ணினத்தினுடைய ஒரு அன்பளிப்பு தான். அந்த மதர் இன்லாவுக்கு டாட்டர் இன்லாவை பிடிக்காது, டாட்டர் இன்லாவுக்கு மதர் இன்லாவை பிடிக்காது. இவர்கள் 2 பேரும் இந்த 2 சட்டங்களும் ஒரு நேர்கோட்டில் சென்று விட்டால் வாழ்க்கை என்பது எப்போதும் சந்தோஷமானதாகத்தான் இருக்கும், மகிழ்ச்சிகரமானதாகத்தான் இருக்கும். இந்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை, இந்த சந்தோஷகரமான வாழ்க்கையை நாம் சமாதானம் செய்யாமல் சந்தோஷமாகவே வாழ்வதற்குத்தான் இந்த பிறவி கிடைத்திருக்கிறது. இது அரிய பிறவி, பெறுதற்கரிய பிறவி. இந்த பிறவியிலேயே நாம் இந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அடைந்து எந்நேரமும் நீடித்த நிலைத்த மகிழ்ச்சியில் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அருள் தந்தையினுடைய நல்லாசிகளோடு இந்த உரையை நாம் இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். செவிமெடுத்த அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு இந்த நிகழ்வை நாம் இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனையாக எடுத்துரைத்தீர்கள். குடு பிளஸ் குடும்பம், குடும்பம் இன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற இடம் அந்த குடும்பம் என்று தொடங்கிய நீங்கள் வீட்டினுடைய படி நல்லவற்றை படி, நடை படித்தபடி நட, கூடம் கூடி வாழ், முற்றம் முற்றும் துறந்து இறுதியில் ஞானத்தை பெறு என்று வீட்டினுடைய 4 நிலைகளையும் அழகாக விளக்கி இந்த சந்தோஷம் என்பது குடும்பத்தில் நீடித்து நிலைத்து இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் இந்த குணாதிசயங்கள், விட வேண்டிய குணாதிசயங்களை பற்றி திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் என்பதை பற்றி, சந்தோஷமாக வாழுவதற்கு 6 விடயங்கள் என்று எடுத்துரைத்து இந்த தீய குணங்களை எல்லாம் நாங்கள் நற்குணங்களாக மாற்ற வேண்டும் என்றும் அதற்கு 2 சிறந்த கதைகளையும் எடுத்துக்காட்டி எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கற்பு நெறியினுடைய அவசியத்தை அங்கு எடுத்துக்காட்டி உடல் கடிகாரத்தை பற்றி புரிய வைத்து, அடுத்ததாக பாவம் புண்ணியம் அவற்றினை புரிய வைத்து அந்த புண்ணியம் மிக மிக எங்கள் வாழ்வு மிக மேலோங்கும் என்று எடுத்துக்காட்டி சிக்கனம் சிந்தனை சீர்திருத்தத்தை பற்றி எடுத்துரைத்து இறுதியாக மாமியார் மருமகள் அவர்கள் 2 பேருமே நேர்கோட்டில் சென்று விட்டால் குடும்பம் என்றும் நல்ல ஒரு குடும்பமாக திகழும் என்று எடுத்துரைத்து இவ்வாறெல்லாம் குடும்பம் சிறந்த குடும்பமாக வாழுவதற்கு எங்கள் குருகுரான் அழகாக பயிற்சிகளை எல்லாம் வடிவமைத்து தந்திருக்கின்றார், தத்துவங்களை அற்புதமாக தந்திருக்கின்றார் என்று அழகான உங்கள் சிந்தனைக்கு மிக நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். உங்க வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி ஐயா. மாணிக்கவாசம் ஐயா கதைக்கலாமா? ஆமா, டிரைவிங்ல இருக்கேன். நீங்க பேசுங்க. கலாவதி அம்மா இருக்காங்க, அவங்கள பேச சொல்லுங்க. மாணிக்கவாசையா சார்பில் அவங்க பேசட்டும். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நான் கேட்ட வரைக்கும் சிறப்பா இருந்த, நடுவுல ஒரு போன் வந்துருச்சுங்க, கேட்க முடியல. அதனால மன்றத்து சார்பமா போன் வந்ததுனால கேட்க முடியல. நான் கேட்ட வரைக்குமே நல்ல பாயிண்ட் எல்லாம் நல்லா அழகா எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இருக்கட்டுங்கய்யா, ரொம்ப சந்தோஷம் வந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப
நல்லா நன்றி. இருக்குதுங்கய்யா. அதாவது யதார்த்தமா பேசுறீங்க, நல்லா இருக்குங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க. திரும்ப ஒரு தடவை நீங்க அந்த ரெக்கார்டிங் போட்டீங்கன்னா கேட்டுட்டு அப்புறம் நான் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில கூட பேசுறேன். ஓகேங்களா? நீங்க கண்டிப்பா சொல்லுங்க, நம்ம திருத்திக்கலாம். ஓகேங்க, ஓகேங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா, வளமுடன்மா, ரகுபால அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா பூமா அம்மா பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் சொல்லுங்க. மாணிக் வாசம் ஐயாக்கும் உங்க ம். சிவபிரகாசம் ஐயா உங்களுக்கும் சரிங்கம்மா. எல்லாம் சிறப்பு. நான் இதான் முறை உங்களோட இதை கேக்குறேன். சரிங்கம்மா, அப்படியே சரிங்கம்மா. கொஞ்ச மாதிரி படபடன்னு எக்கச்சக்க கருத்துக்களை சொல்லிட்டீங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. இன்னும் இப்ப கொஞ்சம் நல்லா லிமிட் இருக்கு குறைக்கணும். அருமையான இது. வாழ்க